ஸோ இன்னைக்கு ப்ரோமோ பார்த்த பல பேருக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த அருண் வந்து கோவா கேங்கில் போகணும் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தான், ஜாயினிங் லெட்டர் ஒன்று கொடுத்தான், ஹக் பண்ணா, சபதம் அவன் போடாமல் விட்டானே ஒழிய மற்றும்படி அன்ஆஃபிஷியலி அந்த கோவா கேங்கில் ஜாயின் பண்ணிட்டான். இப்போ என்னன்னா ப்ரோமோல இப்படி மாற்றி சொல்கிறான் பாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் எத்தனை பேர் மக்களே நேற்று நைட்டு நடந்த ஒரு விடயம் வந்து பார்த்தீங்க, என்ன மானங்கட்ட புலப்படா இது அப்படின்னு தான் இருந்துச்சு. அது அந்த குறும்படம் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிருக்கு. அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ நம்ம அதை சொன்னோம்னா உங்களுக்கு புரியும், இது கோமாளியா, இது எப்போ தப்பி வந்துச்சு, இல்லை என்ன பண்ணுது அப்படின்றது. அருணுக்கு சம்பவம் இல்லையானா சம்பவம் இருக்கு, சரிங்களா? அது இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியல. அருணுக்கும் சம்பவம் தரமா இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் வந்து மஞ்சரி அவர்களோட குரல் கணீரன் ஒழித்திருக்கு. அது என்னவோ தெரியல மக்களே, முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி அவங்க பேசைக்குள்ள அவ்வளவு வைப்ஸா இருக்கு, நல்லா இருக்கு, சரிங்களா? நான் பல விடயங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன் முத்துக்குமரன் அவர்களிடம். முக்கியமா அந்த உட்கார விதத்தை வந்து பாத்தீங்களா, இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து சில ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஒரு இது எங்களுடைய அப்பா வந்து அந்த வீடியோ இது வச்சிருக்காரு. அதுல தலைவர் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு மனிதர் உட்கார்ற விதத்தில இருந்தே அவருடைய அந்த பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முத்து எப்பயுமே யார் பேசக்கணுமே இப்படிதான் இருப்பாரு. இந்த நெஞ்சு நிமிந்து இருக்கும், அந்த ஷேர்ல உட்கார்ற விதமா இருக்கட்டும், அவருடைய பார்வையா இருக்கட்டும், அவருடைய கண்களா இருக்கட்டும், அது முத்துவை போல அங்க யாருமே உட்கார்றது இல்லை. அதே போல பெண்களை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போல எவன் எப்படி ரியாக்ட் பண்றானோ அப்படி திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 பேருமே வந்து இந்த ஷோவில் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து மஞ்சரியோட குரல் நெருப்பா ஒழித்திருக்கு அப்படி என்பது தகவல், சரிங்களா? சரி, இந்த வீடியோல நம்ம பேச போறபடியா 2 குறும்படம். முத்து அவர்களை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை இந்த ராயன் பேசியிருக்கான், சரிங்களா? அது மட்டும் இல்லாம முத்து இதுகள் விமர்சனம் பண்ணியிருக்கு. இது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரியல, நம்ம வந்து பேசிடுவோம். அடுத்தது வந்து நேற்று இந்த அருண் வந்து மஞ்சரி அவர்களை பத்தி சொன்னது. அடுத்தது இன்னைக்கு நடக்க இருக்கிற சில சம்பவங்களோட ஒரு தொகுப்பு, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சரி அவர்களை பத்தி இந்த அருண் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இந்த டெவில் இதுலயே கேமை கரெக்டா விளையாடுறது யாருன்னா மஞ்சரியோட இதை தூக்கி இருந்தா அந்த ஆட்டமே இருந்திருக்காது. மஞ்சரி வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காட்டியும் அவங்க வெளியில போயிருக்க மாட்டாங்க. அவங்க பவர்ஃபுல் பிளேயர் அப்படின்றான். எனக்கு இதில் பார்த்தோன்னா தலையை பிச்சுக்க தோணுச்சு. நீ பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா, நீ கோமாளி மாதிரி நடிக்கிறியா? அதை யாருக்குள்ள சொல்றான்னா ஜாக்லின். அந்த அம்மா என்னன்னா எப்படி சொல்றேன் அப்படின்னு பக்கத்தில் இன்னொன்று மூடிட்டு படுத்து கிடக்குது, அது யாருன்னு தெரியல, சௌந்தர்யாதான் இருக்கும். அப்போ நம்ம நெச்சு பாருங்க, இது எல்லாம் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டோட இருக்குது அப்படின்னு. கடவுளே சேதுவண்ணாலாம் இதை கேட்டிருக்கார் அப்படின்றதான் தகவல், சரிங்களா? ஸோ மக்களை இதுக்கு நீங்கள் இந்த அருணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, சரிங்களா? அருண் வந்து அந்த டாப் 3 வரக்கூட தகுதி இல்லை. இந்த சௌந்தர்யா ஜாக்லினா போட குணம் உதவாது, குணம் குப்பை. ஆனால் இதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுங்க. அன்னைக்கு என்னடானா சிவகுமாரோட பொம்மை, ஜெஃப்ரியோட பொம்மையை வெளியில வச்சிருக்கணும், அவன் என்னடானா அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு போய் அதுக்குள்ள வைக்கிறான். வெளியில வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து கட்டி பிடிச்சு அழுகுறான். இந்த ஜாக்லின் போய் நீங்க ஹீரோன்னு. அதுக்கப்புறம் இந்த வீக் என்ன அப்படின்னா டெவில் டாஸ்க்ல வந்து டெவில் மாதிரி பண்ணக்கூடாதான், ஏஞ்சல் மாதிரி பண்ணணுமா, அப்படி பண்ணக்கூடாது தப்பு அப்படின்றான். பிக் பாஸ் போட ரூல்ஸை வந்து இவன் மாத்துறான். இந்த வார இறுதியில நேத்து வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் தான் கரெக்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க மக்களே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்லினே அந்த கோவா கேங், அதுல அந்த கேங் பேசுது, ஜாக்லின், சௌந்தர்யா, ராயன். முத்து அவர்களை விமர்சனம் பண்றாங்க. முத்து ஒண்ணுமே பண்ணலையா, முத்து சேவா பண்றானா, முத்து வந்து தீபக் அவர் ராயன் நக்கல் அடிக்கிறான். தீபக் கட்னாவோட தான் கொடுமா, தீபக் கட்னா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஸோ இவன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ராயன் உள்ள வரைக்குள்ள தீபக் கண்ணா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பொண்ணுங்களை கண்ணோட பொண்ணுங்க பின்னால போயிட்டான். மாது அதை தொட்டவன் கெட்டான், சரியா? இது தலைவர் சொன்னது. ஸோ அப்ப இவன் கதை அதுதான். இவன் மட்டும் அந்த கோவா கேங்கில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தான்னா கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயரா வந்திருக்கலாம், டாப் 5 எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா எப்ப அங்க போனானோ நாசமாயிட்டான், சரிங்களா? அப்ப அவர் வந்து அதுக்கு எரிச்சல் படுறான். முத்துக்குமரன் அவர்கள் வந்து தீபக் அவர்களை பத்தி போன்னு சொல்றதுக்கு இவன் வன்மத்துல பொங்குறான்.
அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்றான், முத்து பண்ணாதெல்லாம் சொல்றான். அடுத்தது வந்து இந்த ஜாக்லின் வந்து சொல்லுது, முத்து எங்க கிட்ட வரையில பாத்தியான்னு. ஏமா நீ கேமே விளையாட மாட்டேன் அப்படின்னு ஓடிட்டு அப்புறம் எப்படி முத்து வருவாரு? இல்ல எனக்கு புரியல இது பேசுனது. முத்து டெவில், முத்துவும் இவங்களும் ஒரே டீமு, டெவிலு ஏஞ்சலா கேட்குது, முத்துவும் ஏஞ்சல் இவங்களும் ஏஞ்சலு, அப்புறம் எப்படி முத்து வங்க கிட்ட வரலாம்? நான் சொன்னல, குடிகாரங்கிட்ட கூட நம்ம பேசிடலாம், ஆனா இதுங்க கிட்ட நம்ம பேசினோம்னா நம்ம டைம் தான் வீணா போகும், நம்மளை குழப்பிடும். அதான் மக்கள் செல்வன் பல தடவை சொல்லியிருப்பாரு, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு அப்படின்னு. அது வந்து புரிஞ்சுது சரிங்களா. இந்த ராயன் வந்து முத்து அவர்கள் அந்த ஓல ஒரு வார்த்தை ஒன்று வருமில்ல, அதால திட்டுனவன், அதோட குறும்படங்கள் இப்போ வைரல் ஆகுது, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து மக்கள் செல்வன் கேட்பாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு நேற்று நைட்டு நடந்தது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணுக்கு சம்பவம் சரிங்களா. அதாவது மஞ்சரி அவர்கள்ட்ட அவங்க வந்து பேசின விதமாக இருக்கட்டும், மஞ்சரி அவர்களை நோகடித்த விதமாக இருக்கட்டும், அது பல லெட்டர்ஸ் வந்து போயிருக்கு. சௌந்தர்யா பற்றி, ஜாக்லினை பற்றி, அருணை பற்றி பல லெட்டர்ஸ் வந்து மக்களிடம் வந்து போயிருக்கு. பல அமைப்புகளும் வந்து பண்ணியிருக்காங்க சம்பவம் சரிங்களா. ஸோ அருணோட சம்பவம் இந்த வாரம் இருக்கு. எப்படி கோவா கேங்க மக்கள் செல்வன் வச்சு செய்கிறாரோ அது போல அருணுக்கு சம்பவம் இருக்கு. மேபி அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இது ஒரு விடயம். அடுத்தது நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன், இது வந்து அப்லோட் ஆக ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சண்டே ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்து யாருமே வெளியில் போவே இல்லை சரிங்களா. அதுக்குள்ளே இஷ்டத்துக்கு வெளியில் அனுப்பி கொண்டிருக்கானுங்க. பட் நான் நேற்றே சொல்லிட்டேன், முத்துக்குமரன், ராணவ், பவித்ரா ஜனனி, மஞ்சரி இந்த 4 பேர் தான் டஃபோல இருக்காங்க. மீதி 8 பேர்ல ஒருத்தரோ 2 பேரோ வெளியில போலாமே சரிங்களா. ஆர்ஜே ஆனந்தி 6ல பேர் தொடங்கி போட்டுட்டாங்க போல இருக்கு. 6 லேட்டர்ல ஸ்டார்ட் அப்படின்னுது. ஒரு விக்கெட் நான் சொன்ன மாதிரி போச்சு. ஆர்ஜே ஆனந்தி அவன் 6ல சரியா. ஸோ அடுத்தது இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம் சரிங்களா. இதுதான் இப்போ வருகின்ற அப்டேட். ஆர்ஜே ஆனந்தியை கூட அப்படியே வெயிட் பண்ணி வைங்க மக்களே, ஷூட்டிங் வந்து போய் கொண்டு தான் இருக்கு, இன்னும் போகல. ஸோ அதனால ஆர்ஜே ஆனந்தியை கூட வெயிட் பண்ணி வைங்க. விக்கெட் போனதுக்கப்புறம் நான் வந்து முடிஞ்ச வீடியோ போடுறேன், இல்லைனா நைட்டு ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன் சரிங்களா. இதான் நடக்குது மக்களே. ஸோ நீங்கள் இன்று வந்து எபிசோட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த எபிசோடாக இருக்கும். எப்பப்போ மக்கள் செல்வன் மக்களுக்கு பிடிக்காத அந்த கோவா கேங்கை வச்சு செய்கிறாரோ அப்பவே அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கு. கமெண்ட் செக்ஷன், ப்ரோமோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலும் இதுதான் மக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. ஸோ எப்பப்போ நியாயம் நடக்குதோ அப்பப்போ மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த நியாயத்தை கொண்டு வரத்தான் இந்த இவங்களுடைய முகத்தை வெளிச்சம் போட்டு காமிக்கத்தான் மக்கள் செல்வன் கடந்த ஒரு 3 வாரமாக அந்த எப்படி சொல்லலாம் அவங்கள ஆட விட்டு இப்போ அடிக்கிறாரு சரிங்களா. நன்றி.